Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம Maternity Benefit Act 1961 with amendments பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆக்ட் வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஒர்க்கிங் விமனுக்கு அவங்க ஜாபுக்கு மெட்டர்னிட்டினால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்காகவும் மெட்டர்னிட்டி டைம்ல அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து எம்ப்ளாயர் செஞ்சு தரணும், அதாவது பிஃபோர் டெலிவரி அண்ட் ஆஃப்டர் டெலிவரி எவ்வளோ வந்து வேஜஸ் கிடைக்கும், லீவ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத பற்றி சொல்றதும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் அவங்க குழந்தைக்கும் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராம இந்த மெட்டர்னிட்டி பீரியட் அவங்க கடக்கிறதுக்கு என்னென்ன விதமா இந்த ஆக்ட் யூஸ் ஆகுது அப்படிங்கறத தான் நம்ம இதுல பார்க்க போறோம். இந்த ஆக்ட்ல மொத்தம் 30 செக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆக்ட் வந்து 2017 அமெண்ட்மெண்ட் ஆச்சு. அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 12 வாரம் இருந்த அந்த லீவ் வித் வேஜஸ் வந்து 26 வீக்ஸா இன்க்ரீஸ் பண்ணி கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகபிலிட்டி ஆஃப் தி ஆக்ட் செக்ஷன் 2. இந்த ஆக்ட் வந்து எங்கெல்லாம் அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே அப்ளை ஆகும், இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும். இந்த ஆக்ட் வந்து எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லையும், அதாவது ஃபேக்ட்ரி, மைன்ஸ், பிளான்டேஷன்ஸ், கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், அதை தவிர இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், பிரைவேட் செக்டார்ஸ் எல்லா இடத்துலையுமே 10க்கு மேற்பட்ட எம்ப்ளாயர்ஸ் 12 மாதங்கள்ல ஏதாவது ஒரு நாள் ஒர்க் பண்ணிருந்தா கூட அந்த இடத்துல இந்த ஆக்ட் அப்ளை ஆகும். ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஆக்ட் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுக்கும் வந்து கொண்டு வரலாம். வித் அப்ரூவல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்டோட 2 மாசம் நோட்டீஸ் கொடுத்துட்ட பிறகு கொண்டு வர முடியும். தென் எலிஜிபிலிட்டி என்ன இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டுக்கு அப்படின்ட்டு செக்ஷன் 5ல சொல்லியிருக்காங்க. எல்லா பிரெக்னன்ட் விமன் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றவங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டெலிவரிக்கு முன்னாடி இருக்கிற 12 மாதங்கள்ல ஒரு 80 நாட்கள் அவங்க கட்டாயம் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். அவங்களோட ரேட் ஆஃப் வேஜஸ் எப்படி கால்குலேஷன் பண்றாங்கன்னா ஒர்க்லேருந்து ஆப்சென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற 3 மாசத்தினுடைய ஆவரேஜ் ரேட் என்னவோ அதுதான் வந்து அவங்களுக்கான அந்த பேமெண்ட்டா கிடைக்கும். இந்த மேக்ஸிமம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 குழந்தைக்கு வந்து 26 வீக்ஸா இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து 2 சில்ட்ரன் வரைக்கும் தான். முதல் 8 வாரம் வந்து பிஃபோர் டெலிவரிக்கு முன்னாடி அவங்களுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் 18 வீக்ஸ் ஆஃப்டர் டெலிவரி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பெய்டு லீவ்னு பேர். 8 வாரம் லீவோட கூட சம்பளமும் அண்ட் 18 வீக்ஸ் ஆஃப்டர் டெலிவரியும் அதே மாதிரி கிடைக்கும். அவங்க வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்துல 26 வாரமே வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் 2 குழந்தைகளுக்கு மட்டுமே பொருந்தும். இப்போ தேர்ட் சில்ட்ரனுக்கு அவங்க லீவ் வேணும் அப்படின்னா 12 வீக்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது 6 வீக்ஸ் பிஃபோர் டெலிவரி அண்ட் 6 வீக்ஸ் ஆஃப்டர் டெலிவரி லீவ் வித் வேஜஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இப்போ விமன் வந்து மெட்டர்னிட்டி பீரியட்ல இறந்துடுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய இறப்பு நாள் வரைமான பெனிஃபிட் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை அந்த விமன் வந்து குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் அந்த டெலிவரி டைம்ல இறந்துடுறாங்க அப்படிங்கும்போது அந்த என்டையர் பீரியடுக்கான பெனிஃபிட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும். பட் இப்போ அந்த சைல்டுமே இறந்துடுது அப்படிங்கும்போது அந்த சைல்டுனுடைய டேட் ஆஃப் டெத் வரைக்குமான மெட்டர்னிட்டி பெனிஃபிட் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு விமன் எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்க வந்து இஎஸ்ஐ ஆக்ட்ல குவாலிஃபை ஆறாங்க. இஎஸ்ஐ ஆக்ட்ல குவாலிஃபை ஆகணும்னா அவங்களுடைய வேஜ் லிமிட் வந்து 21,000க்கு மேல இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற விமன் எம்ப்ளாயி வந்து இஎஸ்ஐ ஆக்ட்ல குவாலிஃபை ஆகும். அவங்க வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா 2 பெனிஃபிட்மே ஒரு எம்ப்ளாய்க்கு கிடைக்க கூடாதுன்றதுக்காக அப்படி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு விமன் இருக்காங்க, அவங்க வந்து குழந்தைய வந்து அடாப்ஷன் பண்ணிக்கிறாங்க, இல்ல வந்து கமிஷனிங் மதரா இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து 12 வீக் லீவ் வித் வேஜஸ் கிடைக்கும். எப்போனா அந்த குழந்தை அவங்க கையில வரதுலேருந்து 12 வாரங்களுக்கான சம்பளம் பிளஸ் அந்த விடுப்பு லீவ் ரெண்டுமே வந்து அவங்களுக்கு கிடைக்கும். செக்ஷன் 5 ஆஃப் 5ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு விமன் எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்களுடைய ஒர்க் வந்து வீட்டில இருந்தே செய்யக்கூடியதா இருந்ததுன்னா அந்த எம்ப்ளாயர் கிட்ட கேட்டு 2 பேருமே அந்த எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி 2 பேருமே மியூச்சுவலா அக்ரி பண்ணிக்கிற பட்சத்துல அவங்க வீட்டில இருந்தே கூட அந்த ஒர்க்கை செஞ்சு தரலாம் அப்படின்ட்டு செக்ஷன் 5 ஆஃப் 5ல சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 6 நோட்டீஸ் ஆஃப் கிளைம் ஃபார் மெட்டர்னிட்டி பெனிஃபிட். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பிரெக்னன்ட் விமன் இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து ரிட்டன் நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த எம்ப்ளாயருக்கு, தன்னுடைய பிரெக்னன்சி பத்தி, தன்னுடைய டேட் ஆஃப் டெலிவரி எப்போ அவங்க 8 வாரத்துக்கு முன்னமே வந்து அந்த லீவ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிடணும். நோட்டீஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிடணும். பிளஸ் நாமினி யாரு, தான் இறந்து போற பட்சத்துல அந்த பேமெண்ட் வந்து யாருக்கு போகணுன்றத பத்தியும் அவங்க எழுதி கொடுத்துட்டு போயிடணும். ஒருவேளை அவங்க அந்த மாதிரி எழுதல, ஆனா பிரெக்னன்சி டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் கூட அவங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த நோட்டீஸை வந்து அவங்க எம்ப்ளாயருக்கு கொடுத்துடணும். தென் செக்ஷன் 6 ஆஃப் 5 இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இப்ப பேமெண்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்றோம், லீவ் வித் பேமெண்ட். அந்த பேமெண்ட் எப்படின்னா
இப்போ 8 வீக்ஸ் 18 வீக்ஸ்ன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் 8 வீக்ஸுக்கான அந்த அமௌண்ட்டை வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக கொடுத்துடலாம். ஆஃப்டர் டெலிவரி பீரியடுக்கானது வந்து அவங்க அந்த குழந்தை பிறந்த 48 ஹவர்ஸ்க்குள்ள எம்ப்ளாயர் வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்த எம்ப்ளாயி குழந்தை பிறந்துருச்சுன்ற ப்ரூஃபை வந்து அங்கே சப்மிட் பண்ணாங்கன்னா அந்த 48 ஹவர்ஸ்க்குள்ள அந்த நெக்ஸ்ட் 18 வீக்ஸுக்கான பேமெண்ட்டை வந்து கொடுத்துடணும். நெக்ஸ்ட் செக்ஷன் 7 இன்கேஸ் டெத் ஆஃப் விமன் அப்படின்றாங்க. எம்ப்ளாயர் வந்து அந்த நாமினேட் பண்ண பர்சனுக்கு வந்து கொடுத்துடணும். எம்ப்ளாயி இறந்துட்டாங்கன்னா அந்த நாமினிக்கு அந்த பெனிஃபிட்டுக்கான அமௌண்ட்டை வந்து கொடுத்துடணும். ஒருவேளை நாமினியே இல்லைன்னா லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு இதை கொடுத்துடணும். செக்ஷன் 8 வந்து பேமெண்ட் ஆஃப் மெடிக்கல் போனஸ். இப்போ ஏற்கனவே பார்த்தோம் லீவ் வித் வேஜஸ் அப்படின்னு. அதை தவிர வந்து எம்ப்ளாயர் மெடிக்கல் போனஸை ₹3,500 வந்து அந்த விமன் எம்ப்ளாயிக்கு கொடுக்கணும். எப்போன்னா அவர் வந்து ஃப்ரீ மெடிக்கல் கேர் எதுவுமே அந்த விமனுக்கு கொடுக்காத பட்சத்தில் ₹3,500 கொடுக்கணும். முன்ன வந்து இது ₹1,000 இருந்தது. இப்போ வந்து 3,500 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அஃபீஷியல் கெசட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இந்த அமௌண்ட்டை மேக்ஸிமம் 20,000 வரையும் அவங்களால வந்து இதை இன்க்ரீஸ் பண்ண முடியும். செக்ஷன் 9 லீவ் ஃபார் மிஸ்கேரேஜ் எக்ஸெட்ரா. அதாவது ஒருவேளை வந்து அந்த விமனுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, பாதியிலேயே குழந்தை வந்து அபார்ட் ஆயிடுச்சு, இல்லை மெடிக்கல் டெர்மினேஷன் பண்ணி வந்து அந்த குழந்தைய டாக்டர்ஸே சில நேரம் எடுக்க சொல்லுவாங்க. அதை மாதிரி ஆனாலும் சரி, இல்லை வந்து குழந்தை கலைஞ்சு போனாலும் சரி, அவங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கான விடுப்புடன் கூடிய சம்பளம் வந்து எம்ப்ளாயர் கொடுக்கணும். எப்போனா அந்த மிஸ்கேரேஜ் ஆனதுலேருந்து 6 வீக்ஸுக்கான பேமெண்ட் வந்து அவங்க கொடுக்கணும் வித் லீவோட. தென் செக்ஷன் 9 ஆஃப் ஏ டியூபெக்டமி ஆப்ரேஷன். இது வந்து ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணிக்கிற விமனுக்கு 2 வீக்ஸுக்கான லீவ் வித் வேஜஸ் வந்து சாங்ஷன் பண்ணணும். செக்ஷன் 10 அடிஷ்னல் லீவ் வேணும் அப்படிங்கும்போது ஒரு விமன் வந்து தனக்கு உடம்பு முடியல, அதாவது பிரெக்னன்சினாலேயோ இல்லை டெலிவரினாலேயோ இல்லை வந்து மிஸ்கேரேஜ் இல்லை வந்து மெடிக்கல் டெர்மினேஷன் ஆயிருக்கு, இல்லை ஃபேமிலி பிளானிங் பண்ணது, இதில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃபை காமிச்சாங்கன்னா ஒரு அடிஷ்னல் 1 மாதத்துக்கான லீவ் வித் பே வந்து எம்ப்ளாயர் சாங்ஷன் பண்ணலாம். தென் செக்ஷன் 11 வந்து நர்சிங் பிரேக்ஸ். ஒரு விமன் எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அவங்க 4 முறை தன்னுடைய குழந்தைக்கு வந்து ஃபீடிங்காக பிரேக் எடுத்துக்கலாம். அந்த குழந்தைக்கு வந்து 15 மாதங்கள் ஆகிற வரைக்கும். செக்ஷன் 11 ஆஃப் ஏ க்ரீச் ஃபெசிலிட்டி அப்படின்றாங்க. ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் 50க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் இருக்காங்கங்கும் போது அங்கே க்ரீச் ஃபெசிலிட்டி கொடுக்கணும். அந்த குறிப்பிட்ட சில டிஸ்டன்ஸ்குள்ள அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு பக்கத்திலே வந்து க்ரீச் ஃபெசிலிட்டி வந்து அந்த எம்ப்ளாயர் கொடுக்கணும். அந்த எம்ப்ளாயர் வந்து 4 முறை அந்த விமன் எம்ப்ளாயை அலோவ் பண்ணலாம் தன்னுடைய குழந்தைய போய் பார்த்துட்டு வரத்துக்கு. இந்த ப்ரொவிஷன் ஆஃப் த ஆக்ட் எப்போலேருந்து வந்தது அப்படிங்கும்போது 1 ஜூலை 2017 இந்த க்ரீச் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்கணும்னு வந்திருக்கு. செக்ஷன் 12 டிஸ்மிசல் டியூரிங் ஆப்சன்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி. ஒரு விமன் எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்க வந்து பிரெக்னன்சினால அவங்க வந்து லீவ் எடுத்துக்கிறாங்க, அவங்க ஒர்க்குக்கு வரல. அந்த டைம்ல வந்து எம்ப்ளாயர் வேற ஒருத்தர ஜாபுக்கு சேர்க்கறதோ இல்லை இவங்களை டிஸ்சார்ஜ் பண்றது டிஸ்மிஸ் பண்றது இது எல்லாமே வந்து அன்லாஃபுல்ன்றாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. எப்போ வந்து அது அலௌட் அப்படின்னா ஒருவேளை இந்த விமன் எம்ப்ளாயி மிஸ்கான்டாக்ட் பண்றாங்கும் போது மட்டும்தான் இந்த எம்ப்ளாயர் அந்த மாதிரி பண்ணலாம். இந்த இடத்துல மிஸ்கான்டாக்ட்னு எப்படி சொல்றாங்கன்னா இந்த விமன் எம்ப்ளாயி இங்கே லீவ் எடுத்துட்டு வேற இடத்துல போய் ஒர்க் பண்றாங்கும் போது அது வந்து மிஸ்கான்டாக்ட் ஆகுது. அந்த மாதிரி டயத்தில் மட்டும்தான் அவங்க வந்து டிஸ்மிஸ் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு விமன் எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டும் கிடைக்கல, மெடிக்கல் போனஸ் கிடைக்கல, இல்லை வந்து டிஸ்சார்ஜ் ஆர் டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு அப்படிங்கும்போது இதெல்லாம் அவங்க வந்து அந்த விஷயம் நடந்த 60 நாளைக்குள்ள அவங்களுடைய ஹையர் அத்தாரிட்டிக்கு அந்த விஷயத்தை கொண்டு போயிடணும். அப்போ வந்து அந்த டெசிஷன் ஆஃப் த அத்தாரிட்டி என்னவோ அதுதான் முடிவு, ஷால் பி ஃபைனல் அப்படின்றாங்க. அந்த அத்தாரிட்டி வந்து அதுக்கு வந்து என்ன தீர்வுன்னு முடிவு எடுக்கிறாரோ அதுதான் வந்து ஃபைனல் டெசிஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தென் செக்ஷன் 13 நோ டிடக்ஷன் ஆஃப் வேஜஸ் இன் சர்டன் கேசஸ். அதாவது இந்த விமன் எம்ப்ளாய்க்கு டெய்லி வந்து குறிப்பிட்ட வேஜஸ் இருக்கும் இல்லையா, அந்த வேஜ்ல வந்து எந்த டிடக்ஷனுமே வந்து பண்ணக்கூடாது. இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் படி அவங்களுக்கு என்ன வேஜஸ் டெய்லி கொடுக்கணுமோ அதுல எந்த ஒரு டிடக்ஷனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 14 அப்பாயின்மெண்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட். மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டுக்காக அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு அஃபீஷியல் கெசட்ல இன்ஸ்பெக்டர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அவங்களுடைய லோக்கல் லிமிட்ஸ் என்ன, ஜூரிஸ்டிகேஷன் என்னன்றது அதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு உட்பட்ட அதிகாரத்தை வந்து அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து அமல்படுத்தலாம். பெனால்டி ஃபார் கான்ட்ரவர்ஷன் ஆஃப் ஆக்ட் பை எம்ப்ளாயர் செக்ஷன் 21. இப்போ ஒரு எம்ப்ளாயர் இருக்காரு, அவர் வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட்கான அமௌண்ட்டை வந்து அந்த எம்ப்ளாய்க்கு கொடுக்கல, இல்லைன்னா வந்து டிஸ்சார்ஜோ இல்லை டிஸ்மிஸோ பண்ணிடுறாரு, ஏமாத்துறாரு அந்த எம்ப்ளாயியை அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த
ஆக்ட் படி அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னா 3 மாதத்திலிருந்து 1 வருஷத்துக்கான சிறை தண்டனையும் கிடைக்கலாம். அண்ட் ஃபைன் பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 5000 வரைக்கும் ஃபைனும் அவருக்கு உண்டு. ரெண்டுமே வந்து அவருக்கு உண்டு. அதே மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சூப்பர்வைஷனுக்காக வராரு அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்குள்ள அப்படிங்கும்போது அவரை தன்னுடைய வேலையை செய்ய விடாம வந்து இந்த எம்ப்ளாயர் தடுக்கிறாரு. அவர் ஒரு ரிஜிஸ்டர் எடுத்துட்டு வாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுங்கும் போது இவர் காமிக்க மறுத்தாலும் சரி, இல்லை யாரோ ஒரு பர்சனை வந்து என்கொயரி பண்ணணும்னு கூப்பிடும்போது இவர் வந்து அவர் இல்லைன்னு சொல்லிட்டு மறைச்சு வைக்கிறது, இந்த மாதிரி அவரோட வேலையை வந்து இவர் செய்ய விடாம தடுத்தா அதுக்கெல்லாம் வந்து என்ன பனிஷ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் அவருக்கு வந்து சிறை தண்டனை இருக்கு. அதே மாதிரி ஃபைன் வந்து 5000 வரைக்கும் இருக்கு. இல்ல ரெண்டுமே, அதாவது 1 வருஷம் சிறை தண்டனை பிளஸ் 5000 ஃபைன் ரெண்டுமே கூட அவருக்கு வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் சொல்றது தான் வந்து செக்ஷன் 22. லாஸ்ட் ஒன் முக்கியமான அமெண்ட்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம், முதல்ல இருந்த பெய்டு லீவ் வந்து 12 வீக்ஸுக்கானது தான் இருந்தது. இப்போ வந்து அதை 26 வீக்ஸாக ஆக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 குழந்தைகளுக்கும். தேர்ட் சில்ட்ரனுக்கு அதே 12 வீக்ஸ் மட்டும்தான் பெய்டு லீவ் கிடைக்கும். மெட்டர்னிட்டி லீவ் வந்து அடாப்டிவ் மதர்ஸ், கமிஷனரிங் மதர்ஸ்க்கும் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து எம்ப்ளாயரும் சரி எம்ப்ளாயும் 2 பேரும் மியூச்சுவலாக அக்ரி பண்ணிக்கிற பட்சத்தில் மெட்டர்னிட்டி பீரியடுக்கு அப்புறம் கூட அந்த எம்ப்ளாயி வந்து வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெண்ட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் வந்து 50க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்கும் போது அவங்களுக்கு க்ரீச் ஃபெசிலிட்டி வந்து கண்டிப்பாக எம்ப்ளாயர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு விமன் எம்ப்ளாயி வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல ஜாயின் பண்ணுறாங்கும் போதே அந்த எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு என்னென்ன மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்றதுமே இப்போ வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து முக்கியமான அமெண்ட்மெண்ட் எல்லாம் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.